முதல்வர் விஜய் அவர்களை சென்னை மேயர் சந்திக்காதது ஏன்? வாங்க நான் சொல்றேன். மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதல்வரா சி ஜோசப் விஜய் பதவியேற்றிருக்காரு. அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் எல்லா அரசு நிகழ்ச்சியுமே சென்னை மாநகராட்சி தான் நடத்தியிருக்கு. ஆனா சென்னை மாநகராட்சியோட முக்கிய நபரான மேயர் பிரியா இதுவரை கலந்து கொள்ளாதது ஏன் அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே சோசியல் மீடியால பரவிட்டு வருது. மேயர் பிரியா சொல்ற காரணம் என்னன்னா, எனக்கு அழைப்பு எதுவும் வரல அப்படின்னும், இதுக்கப்புறம் சென்னையில நடக்கிற அரசு நிகழ்ச்சிகள்ல சிஎம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா நான் சந்திப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் மேயர் வேற கட்சியாகவும் முதல்வர் வேற கட்சியாகவும் இருப்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டா இல்ல. 2001 அதிமுக திமுகக்கு இடையே ரொம்ப கடுமையான போட்டி இருந்துச்சு. அந்த சமயம் தமிழ்நாட்டின் முதல்வரா ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ சென்னை மேயராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஸ்டாலின் இருந்தார். அந்த நேரத்துல தான் ஒரு நபர் ஒரு அரசு பொறுப்புல மட்டும்தான் இருக்கணுங்கிற சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்போது சென்னை மேயர் பதவியை ஸ்டாலின் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு சட்டமன்ற உறுப்பினரா மட்டும்தான் இருந்தார். மேயர் பிரியா முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்காம இந்த மாதிரி காரணத்தை சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?